வணக்கம். இது தமிழ் குரலின் சாதனை தமிழர்கள். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர். இவர் தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் தனது பயணத்தை தொடங்கி அமெரிக்காவின் தலை சிறந்த முன்னணி இருதயவியல் நிபுணராக பரிணமித்து அதை தாண்டி தமிழ் மொழிக்காக உலகம் முழுக்க பல்வேறு முன்னணி அமைப்புகளில் நிறுவனங்களில் தமிழ் இருக்கைகள் ஆய்வு இருக்கைகளை அமைப்பதற்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர். சமீபத்தில் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் மாமணி விருதையும் பெற்றிருக்கக்கூடிய பெருமகனார் மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் அடிப்படையில் ஒரு மருத்துவராகவும் கூட ஒரு நீண்ட காலம் பணியாற்றியவராக இருக்கிறவர். இதில் மரபார்ந்த மருத்துவம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்டாண்டர்டைஸ்டு மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட் சாய்ஸாக தான் நம்ம எதிர்நிலையில் நிறுத்த முடியாது. ஆல்டர்னேட் சாய்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய சித்த மருத்துவம் அதனுடைய நீட்சிகள் இது சார்ந்த விஷயங்களில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது இல்லை அதற்கான பணிகளை அடுத்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடியதை நோக்கி ஒரு திருமூலருக்கான பெயரில் ஒரு சேர ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அதனுடைய பின்னணி இது எப்படி உருவாச்சுங்கிறத பகிர்ந்துக்கிறீங்களாங்க? ஓகே, மிக நல்ல வினா. அதற்காக ஒரு கதையை சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், டாக்டர் பாலசுப்ரமணியன், சுந்தர் பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். சித்த மருத்துவ குடும்பத்திலிருந்து பரம்பரையாக வந்தவர். அவர் வேதியியல் படித்து கெமிஸ்ட்ரி அமெரிக்காவில் ஏல் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். அதற்கு பிறகு பிஹெச்டியும் பண்ணிவிட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா அங்கே ரேடியேஷன் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட் கதிரியக்க துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சித்த மருத்துவத்தில் மிக மிக ஆர்வம் மட்டுமல்ல, அவருக்கு திருமூலர் தமிழிலும் மிக பற்று ஆற்றல் கொண்டவர். திருமூலர் பாடல்களை பாடுவது மட்டுமல்ல, அவருக்கு அந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமாங்கிறமில்ல, அதில் அவர் மிக திறந்த வல்லவர். சென்ற ஆண்டு என்று நினைக்கிறேன், உலகத்தில் மிகச்சிறந்த மூச்சு பயிற்சியாளர்கள் அப்படின்னு ஒரு 5 பேர் பெறப்பட்டாங்க. அதில் இவரும் ஒருத்தர். வித்தின் டாப் 5 இன் த வேர்ல்டு பிராணாயாமத்தில். அவர் சும்மா வெறும் மூச்சு பயிற்சி விளையாட்டுக்கு பண்ணுறவரில், அது பண்ணி முடிக்கிறது மட்டும் இல்லை, அது சில மூச்சு பயிற்சிகளை செய்து முடித்தால் அவங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணினா வேதியியல்கள் மாறுது. ஆமாம், சம் கெமிக்கல் சேஞ்சஸ் இந்த நியூரோஜெனிக் ஃபேக்டர்ஸ், அப்புறம் இந்த எதிர்ப்பு உணர்வு, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதெல்லாம் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இன் அமெரிக்கா ஹேஸ் கிவன் எ பிக் அமௌண்ட் ஆஃப் கிராண்ட், $600,000 $6 லட்சம் கொடுத்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் அவரை மெடிக்கல் வெல்னஸ் ஆஃபீஸராக எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி இஸ் டூயிங் ஆல் த ரிசர்ச். அவர் என்கிட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பிச்சு, நீங்கள் ஹார்வர்டில் இது பண்ணியிருக்கீங்க, திருமூலருக்கு ஒன்று பண்ணணும், ஆனால் நான் தனிப்பட்டு போனால் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் உதவி செய்வீங்களாங்கன்னாங்க. நாங்கள் ஒரு டீமோடு கிளம்பி போய் அவங்கள்ட்ட பேசினோம். முதல்ல அவங்க அவ்வளோது இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சு. திருப்பி இப்போ அவருடைய செடி அதிகமாக வர வர அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு பண்ணணும்னு கேட்டாங்க. சென்ற ஆண்டு என்னையும் எங்கள் இயக்கத்தை சேர்ந்த செயலர் டாக்டர் சொர்ணம் சங்கர் அவங்களையும் அழைச்சிட்டு போய் யூனிவர்சிட்டியை சுற்றி காமிச்சு, ஏன் இங்கே நீங்கள் திருமூலர் சேரை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, ஏன் ஹார்வர்டில் அது ஒன்று பண்ணதுனால அங்கேயே போகணுன்னு உங்களுக்கு எண்ணம் அப்படின்னாங்க. சரி, நம்மளை விரும்பி கூப்பிடுறது மட்டும் இல்லை, ஹார்வர்டில் எங்களுக்கு 6 மில்லியனுக்கு மேலே ஆச்சு, இவங்க ஒரு 1.5 மில்லியன் இருந்தால் போதும், நாங்களும் பாதி பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி, அங்கேயே ஒத்துக்குவோன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம். 11/11/24 எங்களுடைய தமிழ் இருக்கை குழுமம் அஃபிஷியலாக ஒரு MOU சைன் பண்ணி அவங்களுக்கு முன்பணமாக ஒரு $100,000 கொடுத்தோம். இந்த மார்ச் ஏப்ரலில் ஸ்ப்ரிங்கில் அவங்களே நிதி திரட்டலுக்கு அந்த யூனிவர்சிட்டியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 95% ஆஃப் த பீப்புள் ஆர் அமெரிக்கன் ஒயிட்ஸ், காக்கேஷியன் சொல்லுவோம். அவர் டெட் ஷோன்னு ஒன்று வரும், ஆல் த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், அதுலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினவர். அங்கே வர்றவங்கள்லாம் அந்த லோக்கல் ஒயிட் பீப்புள். இதில் என்ன வேடிக்கைன்னா, இது தமிழுக்காக பண்ணலை, இது பெரிய மருத்துவம். ஆனால் இந்த மருத்துவத்தில் அதை எழுதி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய தமிழ் சித்தர் என்கிறது தான் நமக்கு அதில் மதிப்பு.
பிழைப்புக்காக ஆங்கில மருத்துவத்தை படித்தாலும் வாய்ப்பு வரும்போது இதையும் முன்னேற்றணுங்கிறது. அதுவும் வந்து எல்லா சித்தர்களையும் விட திருமூலர் 3000 பாடல்கள் எழுதியிருக்கும்போது அதில் 150 பாடல் கிட்டத்தட்ட மருத்துவ சார்ந்த பாடல்கள். ஒரு உதாரணம், நான் வந்து கார்டியாலஜிஸ்ட், இதயநல நிறுத்துவர். என்னை எது என்னை அதை அவரை நோக்கி பயணிக்க வைத்தது என்றால், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜின்னு ஆண்டுதோறும் ஒரு 25,000 பேர் உலகளாவிய கார்டியாலஜிஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த கருத்தரங்கத்தில் ஒரு நாள் 1739 முதலாக ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் ஃபார் 39 or 40 some year old பிரின்சஸ்க்கு வந்ததுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. நான் அப்போ கேஷுவலாக பக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், தமிழில் பல காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அவங்கெல்லாம் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு தம். ஒரு பாட்டு அதில் ஒன்று இருக்குது, அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. இதுக்கு நீங்கள் ரொம்ப தமிழ் தெரியணும்னு தேவையில்லை. அடிசல்னா அரிசி சூடு. சாப்பிட்டாரு, வீட்டில் பொழுதுபோக்குனார், வலின்னாரு, படுத்தார், போயிட்டார். இது ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னு அந்த புத்தகங்களை படிக்க போனால் கிட்டத்தட்ட 146 150 பாடல்கள் இருக்குது மருத்துவத்தை குறித்து. ஸோ அதை இவர்கிட்ட சுந்தர்கிட்ட கேட்டேன். அவர் ஆமாங்க ஐயா, அதுக்காக சிலது நான் மூச்சு பேச்செல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டீசைஃபர் பண்ணி அந்த பாடல்கள் என்னாரு. ஸோ அந்த ஈடுபாடு அதிகமாச்சு. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொன்னீங்க. அது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இஸ் நாட் சச் அ குட் நேம். அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பேர் இன்டெக்ரேட்டிவ் மெடிசன். ஏன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு உலகத்தில் இருக்க பல மருத்துவ முறைகள் இருந்தால் கூட சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் சோரையாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் வியாதிக்கு கம்ப்ளீட் க்யூர் வருது. அதனால் அமெரிக்காவில் இருக்கிற மூர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல், ஜார்ஜியாவில் இருக்கிறவங்க இது இங்கேருந்து வந்திருந்த சில சித்த மருத்துவர்களை பார்த்து, டாக்டர் அருளமுதன்னு இதிலிருந்து மாஹின்னு பேர், மணிப்பால் மெடிக்கல் அங்கேருந்து, அப்புறம் டாக்டர் செல்வ சண்முகம்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் சென்னையில் இருக்குது. அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அங்கே மூர் ஹவுஸில் டாக்டர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார். அவங்கெல்லாம் இணைந்து ஒரு மெமரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கடந்த 2 ஆண்டுகளாக அமெரிக்காவில் படிக்கும் அமெரிக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு 4th இயரில் எலக்டிவ்க்கு 1 மாதம் இங்கே சென்னைக்கு வராங்க. இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் நான் இங்கே வந்திருந்தபோது 4 பிள்ளைகள் அங்கேருந்து வந்திருந்தாங்க. வருஷம் 1, 2வது வருஷம் 4. அவங்கெல்லாம் அங்கே போய் இதை போய் சொன்னாங்கன்னாக்கா அடுத்த வருஷம் 15 பேர் கூட வரலாம். 1 மாதம் ரொட்டேஷன். அவங்களுக்கும் ஊரை சுற்றி புது கல்ச்சர் அண்ட் தே லேர்ன் சம்திங் இன் சித்தா. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட். சித்தாவுடைய ஃபஸ்ட்டு இது இந்த டிசீஸுக்கு இவங்கள்ட்ட ஒண்டி தான் தீர்வு இருக்குது. இது மாதிரி இன்னும் எவ்வளோதோ வரலாம். ஏன்னா இன்டெகிரேட்டிவ் மீடியா அப்ரோச் அதான் இன்டெகிரேட்டிவ். எல்லாத்தையும் எல்லாம் பண்ண சொல்ல. சோரியாசிஸ் வந்ததுன்னா அவன் எவனாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. ஏன்னா அப்பெண்டிக்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஆப்ரேட் தான் பண்ணணும். நான் அவங்க சித்தா மருந்து சாப்பிட சொல்லலை. அது மாதிரி எதுக்கு தேவையோ அதை அது கொடுக்கறது. புரியுதுங்களா? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதில் பெஸ்ட். அது அமெரிக்காவில் ஒரு கோர்ஸே இப்போ வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு ஃபெலோஷிப், இன்டெகிரேட்டிவ் மெடிசன். இன்டெகிரேட்டிவ் மெடிசனாக ஒவ்வொரு துறையிலேருந்து எதுன்னு போட்டு அதுக்கு ஒரு 1 இயர் ஃபெலோஷிப். தி பெஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் பேஷண்ட்க்கு எது ஆப்ட் ஆகுமோ நம்ம கரெக்ட் அப்ராப்ரியேட்டான விஷயத்தை கொடுத்து ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால் அது திரும்ப இது சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா இந்த ஸ்டடீஸ் எல்லாம் வந்ததுன்னு வச்சுங்க, அது சாதாரண இடம் இல்லை, ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ பாக்கி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இட் மை ஸ்ப்ரெட். ஒரு பயோனியராக இருந்து இதில் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, இது தமிழுடைய ஆர்வத்தில் வச்சது. இது தமிழ் ஆர்வத்துக்காக வைக்கல. இது மருத்துவம், மனிதாபிமானம், மானுடத்துக்கு உதவி. அதே நேரத்தில் அது நம்ம தமிழ் சித்தர்னா அது இன்னும் பெருமை. ரூட்ஸ் இங்கே ஆரிஜின் ஆனாலும் அது வேர்ல்டுக்கு தெரியணும், அவ்வளோதான். இந்த மானுடவியல் அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து எல்லாருக்குமான உயிர் நேயத்தோட செலுத்தக்கூடியது. அது நம்ம ஆள் பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னால் அதில் பெருமை அப்படிங்கிறது. அதை இன்னும் நின்று அதை நகர்த்தி உலகம் முழுக்க இதை அங்கீகரிக்க வைக்க வேண்டிய அந்த கடமை, பொறுப்பு அப்படிங்கிறது கூடுதல் உண்மை செலுத்துது அப்படிங்கிறது தான். நிச்சயமாக ஐயா, இப்போ தமிழ் இருக்கைகளை அமைப்பது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பாக நிறுவனம்
அப்படிங்கிற இடம் மேபி அது மிக நீண்ட ஒரு ப்ராசஸாக இருந்திருக்கும். ஒரு அமைப்பாக நிறுவதற்கு முன்னாடி ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஐடியா அப்படிங்கிறது கருவுற்ற இடம் அப்படின்னா நீங்கள் இந்த நீண்ட அனுபவத்தில் எதை பார்ப்பீங்க? அது சொல்லப்போனால் முதல் ஹார்வர்டில் தமிழ் இருக்கை அமைக்க வேண்டும்ங்கிற ஒரு எனக்கு அந்த எண்ணத்தை முதல்ல என் நெஞ்சில் போட்டது அல்லது உள்ளத்தில் திணித்தது ஹவாயில் வசித்து வரும் தென்பாண்டி நாட்டு தமிழறிஞர் என்று சொல்கிறது வைதேகி ஹெர்பர்ட் என்கிற அம்மையார். அவர்கள் சங்க நூல்கள் 18க்கும் 10 தொகை 10 பாட்டு 8 தொகைக்கு 18 புத்தகங்களுக்கும் ஆங்கிலத்தில் முதல் தனியாக முயற்சித்தவர். ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டியதை தனி மனிதராக செய்தவர். அதற்கு பிறகு பல நூல்கள் இப்போ 27 28 என்று எனக்கு ஒரு ஞாபகம் எழுதி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு ஊக்கம், ஒரு ஆர்வம் அவங்க சொல்லி கொடுத்ததுனால தான் நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போய் அவங்களோட நெகோஷியேட் பண்ணி, அப்புறம் சம்பந்தம் எனக்கு சீனியர் குடும்ப நண்பர், பல தலைமுறைகளாக எங்கள் குடும்பத்துக்கு 2 பேரும் சேர்ந்து விதைப்பணம் கொடுத்து, அப்புறம் உங்களுக்கு தெரியும் உலகளாவிய தமிழர்கள், தமிழக அரசு, எதிர்க்கட்சி அத்தனை பேரும் பணம் கொடுத்தாங்க. நல்லா முடித்து அங்கே இப்போது போன 2வது வருஷம் இது மார்த்தா செல்விங்கிற பேராசிரியர் இருக்கிறாங்க. அதில் இன்னொரு மகிழ்ச்சிக்குரிய அப்டேட் என்னன்னு சொன்னால், போன செப்டம்பர்லேருந்து தமிழ் ஆய்வு பண்ணுறதுக்கு அதுதான் நம்மளுடைய நோக்கமே. ரிசர்ச். கேரளாவை சேர்ந்த பெண்மணி, பிறந்து வளர்ந்தது யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தில். அவர்கள் சேர்ந்துருக்காங்க. 6 மாதம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அவங்களுக்கு அங்கே கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்க தே ஆர் கோயிங் டு டூ சம் ரிசர்ச் இன் டவல். அடுத்த வருஷத்துக்கு 2 பேர் சேர போகிறாங்க. டொராண்டோவில் 2 பேர் அடுத்த வருஷத்துக்கு வர போகிறாங்க. ஸோ இது மாதிரி தமிழ் இருக்கைகளில் தமிழ் ஆய்வுகள் நடக்கும். தமிழ் கற்பித்தல் வேறு, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது பெரும் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வுகள், ஏன்னா கல்வெட்டை பற்றி இருக்கலாம், ஓலைச்சுவடியை பற்றி இருக்கலாம். இப்படி வந்ததுன்னு சொன்னாக்கா தமிழ் வளரத் தவிர வேறு வழி இல்லை. அது ஒரு பெருமைக்குரியது, வியப்புக்குரியதுங்கிறத விட பெருமைக்குரியது, மிகவும் சாலச் சிறந்தது. பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. வரதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், திறமான புலமை தமிழருக்கு இருக்குமெனில் வெளிநாட்டாரும் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். திறமான புலமையினில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி, ஏன்னா இங்கே இருந்தது எல்லாருக்குமானதாகத்தான். நம்ம அதை ஒரு இனத்துக்கானதுன்னு நம்முடைய மரபு அதை சுருக்கிறல அப்படிங்கிற இல்லை. அது தமிழர்களுக்கு அது ஒரு பெரும், நம்ம தான் யாதும் ஊரே யாவரும் கிடையாது. இதே பாரதியார் தான் சொன்னார், யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவதும் இல்லைன்னு. இதே பாரதி தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு சொன்னார். அடுத்தது இதையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, திறமான புலமையினில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணுன்னா எழுதி வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க படிக்கணுன்னாக்கா அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப அவசியம். நம்மள்கிட்ட அவ்வளவு களஞ்சியங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியறதில்ல. அது மொழிபெயர்ப்பாளர்கள் இப்போ தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரியது. அதான் வைதேகி அம்மையார் அவர்கள் 10 பாட்டு 8 தொகை 18க்கும் செஞ்சு வச்சாங்க. இப்போ அது மாதிரி நிறைய பேர் பண்ண வரைஞ்சிருக்காங்க. மகிழ்ச்சிக்குரியது. அடுத்த தலைமுறைக்கு மொழியை கடத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதன் மூலமாக அவர்களுக்கான நம்ம விழுமியங்களை கடத்துவதுங்கிறது ஒரு பக்கம். இது நீங்கள் அயலகத்தில் இருக்கக்கூடிய நிலையை ரொம்ப விரிவாகவே பகிர்ந்துருக்கிறீங்க. இப்போ தமிழை பயிற்று மொழியாக தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வி வரை நகர்த்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தொடர்ந்து விவாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஏன்னா இன்றைக்கு பயிற்று மொழியாக உயர்கல்விக்கு முன்பு வரைக்குமான மொழியில் தமிழ் இங்கே தமிழ்நாட்டிலேயே அருகி வருவதாக கூட சொல்லிட்டு, கம்ப்ளீட்டாக பயிற்று மொழியாக அது இருக்கும் பொழுது அவங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு இன்னமும் தமிழில் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குங்க ஐயா? நீங்கள் இங்கே ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தான் அதை பற்றி தெரியணும். எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதில் நான் படித்தபோது கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளானேன். அது என்னன்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் 58,000க்கு மேற்பட்ட பள்ளிகள் இயங்குகின்றன. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு புள்ளிவிவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியாக எனக்கு மனதில் பதிந்தது, கவலைக்குரியது என்னென்னா, 1,11,00,000 மாணவ மாணவியர் படித்து வரும் பள்ளிக்கல்வியில் வெறும் 5.5 லட்சம் மாணவர்கள் மட்டுமே தமிழ் வழி கல்வியில் படிக்கின்றனர். அதாவது 5 விழுக்காடுக்கு குறைவா. ஆங்கிலம் படிப்பதில் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால்
தமிழில் படிப்பது அவ்வளவு உகந்ததல்ல அல்லது கேவலம்ன்ற அளவுக்கு போகக்கூடாது. நான் தமிழ் மொழியில் தான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். அதனால் ஒன்றும் குறைந்து விடலை. அமெரிக்காவில் 50 ஆண்டுகள் முடித்து விட்டேன். ஆங்கிலம் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம், ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கலாம். தமிழை தள்ளிவிட்டு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா என்கிறது என்னுடைய எண்ணம். இதை நீங்கள் செய்கிறதெல்லாம் தவறு என்று சொல்ல நான் வரவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே இது உண்மையானு கூட எனக்கு தெரியாது. இது எனக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன். எப்பொருள் யார் யார் வைக்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, என்னை விட உங்களுக்கு பொறுப்பு அதில் அதிகம். அதை பார்த்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒன்று உண்டு உண்மை, நான் படித்த காலத்தில் இருந்ததை விட இப்போ தமிழ் மொழி கல்வி குறைவு. அது யாராலும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அது ஆங்கிலம் படிக்க வேண்டியது தான் அவசியம், இல்லைன்னு சொல்லலை. உலகளாவிய வாய்ப்புகள் வரும். ஆனால் தமிழை தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இங்கே உள்ளவர்கள் செய்யணும். நாங்கள் ஏதாவது அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதற்காக இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் தாய் தமிழ் கல்வி அப்படின்னு ஒரு 18 பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது. அதுக்கு சில தமிழ்ச்சங்கங்கள் அங்கேருந்து தத்தெடுத்து உதவி செய்து கொண்டு வருகிறோம். அதை தவிர நாங்கள் எல்லாத்தையும் எங்கே செஞ்ச முடியணும் நாங்கள் நினைக்கவும் இல்லை, முடியவும் முடியாது. அதற்காக யாரையும் குறையும் சொல்லலை. எங்களால் இயன்றதை எப்பொழுதும் தமிழுக்கும் தமிழருக்கும் செய்வது என்பதை கடமையாக கொண்டிருக்கிறோம். மிக நிச்சயமாக அது கொள்கை ரீதியாக டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அதில் ஒரு பெரிய சேஞ்சுக்கான விஷயங்களை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற அது என்ன காரணம்னு தெரியாது, குறையாக சொல்லக்கூடாது. என்ன காரணம் அது நடக்கலை, அது மக்களுக்கே விருப்பம் இல்லையா, அரசு சொன்னதுனால படிச்சிட போகிறதில்ல, மக்களுக்கே அதில் விருப்பம் இல்லையா, எல்லாருக்கும் ஆங்கில மோகமா அதுவும் தெரியாது. ஆங்கில மோகத்தில் தப்பு இல்லை, பேண்ட்டு போட்டுக்கிறதுனால வேட்டி கட்டக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே, புரியுதா? அது மாதிரி தமிழையும் படிங்க. தமிழ் உங்களுக்கு வேணால் உயர் இடத்துல வெளிநாட்டில் வேலை கொடுக்காது, அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஹார்வர்டுக்கு தமிழ் ப்ரொஃபஸராக வரலாமே, ஏன் மார்தா செல்வி வைக்கணும்? இங்கேருந்து ஏதாவது ராமசாமி, கோவிந்தசாமி, கோபாலசாமி வரக்கூடாதா? புரியுதா? ஸோ என்னை பொறுத்தவரை தமிழை படிக்க வேண்டும் அதிகமாக. இன்னொன்று, தாய்மொழியில் நாம் கற்றுக்கொண்டால்தான் சிந்திக்கும் திறன் அதிகம் என்று சில ஆய்வுகள் சொல்லுகின்றன. அதற்காகவாது ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வேணும்னு சொன்னாக்கா தாய்மொழியில் கற்றுக்கொள்வது நல்லது. அதாவது இதை நான் இப்படி கன்க்ளூட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழில் நீங்கள் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் அத்தனை விஷயங்களையும் தமிழ் எல்லாவற்றுக்கும் போவதைப் போல தமிழுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். அறிவியல் தமிழ் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு போகணும். தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுல வந்து எல்லா வடிவத்தையும் தமிழ் எடுக்குது அப்படின்னா எல்லாத்தையும் தமிழுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம நகர்த்த வேண்டி இருக்கிறது. அடுத்தடுத்த பயணங்கள், இந்த நெடும் பயணம் அப்படிங்கிறதுல இடையில் ஒரு சின்ன உரையாடலுக்கு நேரம் பகிர்ந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கும் தமிழ் குரலோடு இணைந்தமைக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்களுக்கு நாங்கள் உரித்தாகுகிறோம். இந்த பயணத்தில் கூட இணைந்து இந்த விஷயங்களை ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற முறையில் பல விஷயங்கள் அடுத்தடுத்த நிலைகளிலும் செய்ய வேண்டும் என்கிற எங்களுடைய விருப்பத்தையும் அவாவையும் வெளிப்படுத்தி உங்களுக்கு எங்களுடைய அன்பும் நன்றியும் ஐயா. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம், நன்றியும் கூட. இந்த விவரத்தை நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டு போய் பரப்புனா மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, தேவையாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.